பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஆண்டவர் அநேக நேரங்களிலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரா, நம்முடைய பாவங்களை அவர் அகற்றி விடுவாரா, என்னுடைய பாவத்தின் மீறுதல்களின் தோஷங்களை அவர் மன்னிப்பாரா என்று சொல்லி அநேக முறை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பாவத்தை விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் தன்னுடைய பாவத்தை விட்டு திரும்புகிற ஒரு மனிதனை, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிற ஒரு மனிதனை அவர் ஒரு பொழுதும் விட்டு விடுவதில்லை. மாறாய் அவர் அவனை நேசிக்கவும் அவனை ஆசீர்வதிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்திலே அநேக உதாரணங்களை இதற்கு நாம் கூற முடியும். ஒரே ஒரு வேத உதாரணத்தை மாத்திரம் நான் கூறுகிறேன். இதோ தாவீதை குறித்து நம் அத்தனை பேருக்கும் தெரியும். தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடத்தில் அவன் பாவம் செய்கிறான். இந்த பாவம் செய்தது யாருக்குமே தெரியாது என்று நினைக்கிறான். பாவம் செய்தது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனாகிய உரியாவையும் அவன் கொன்று விடுகிறான். இந்த சூழ்நிலையிலே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் அனுப்பப்படுகிறார். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் அனுப்பப்படுவது மாத்திரமல்ல, தாவீதினிடத்திலே வந்து அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒருவனுக்கு அநேக ஆடுகள் இருந்தது. அப்படி இருந்தும் அவனுடைய வீட்டின் அருகாமையில் இருந்து ஒரு குடியானவனிடத்திலே ஒரே ஒரு ஆடு மாத்திரம் இருந்தது. அப்பொழுது அவனிடத்தில் வந்த அவனுடைய விருந்தினருக்கு அவன் விருந்து வைப்பதற்காய் அந்த குடியானவனுடைய ஒரே ஆட்டை அடித்து அவன் அதை கொடுத்து விட்டான் என்று சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறான், அந்த மனிதன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்பொழுது நாத்தான் நீதான் அந்த மனிதன் என்று எடுத்துரைத்த போது தாவீது மிகுந்த மனம் கசந்து அழுகிறான். ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த சூழ்நிலை கர்த்தர் அவனை மன்னிக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஒன்றை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பு கேட்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை மன்னித்து விடுகிறார். இந்த தாவீதினுடைய செயல் மகா பாதகமான ஒரு செயலாக இருந்தாலும் அவன் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிற பொழுது, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற பொழுது தேவன் அவனுடைய பாவத்தின் தோஷங்களை மன்னித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர் நமக்கும் அதை தான் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதை தான் செய்கிறார். ஒருவேளை நாம் பாவம் செய்து விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சிகளோடு கூட நின்று கொண்டிருப்போம் என்று சொன்னார். என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பாரா, என்னுடைய மீறுதல்களை ஆண்டவர் மன்னிப்பாரா என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இந்த காலை வேளையிலே நாம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்கிறோம். பாவங்களை மன்னிக்கிற மனிதன் அவன் வாழ்வடைகிறான். பாவங்களை மன்னிக்கிற மனிதன், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு மனிதன் அவன் சோதரம் மீட்பை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு
நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவருடைய கிருபை எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா சோதரம்பா, எங்களுடைய பாவங்களை அகற்றுகிற கர்த்தர் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறீரே. ஆண்டவர், உம்மிடத்தில் திரும்பி நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்மிடத்தில் திரும்பி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தாரும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். உம்மையே நோக்கி பார்க்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம்.